நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை, கடந்த நாட்களுடைய தொடர்ச்சியை நாம் அப்படியே தியானிப்போம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கத்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அவனை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு எரிகோல பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். ஆனால் ஆயிலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறமுதுகு காட்டி ஓடி வரக்கூடிய ஒரு நிலை வந்தது. இச்சை நிமித்தம், இச்சித்தது நிமித்தம் சாபத்தீட்டானதை ஒன்றில் உங்கள் கண்ணு போயிடக்கூடாது, அதில் ஒன்றையும் விடாதீங்க அப்படின்னாரு. ஒன்றையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க, அவைகளெல்லாம் அழித்து போடுகின்றாரு. ஒரு ஆகான் இச்சித்தது நிமித்தம், இச்சை உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய படையில் இருந்தது நிமித்தம் யோசுவா அங்கே தோற்று போகிறார். ஆனால் தேவ சமூகத்திலே வந்து அதை திருத்தி கொண்டு ஆகான் அங்கே அழிக்கப்படும் போது மீண்டும் ஆயிலே ஜெயமெடுத்து யோசுவா அநேக ராஜாக்களை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதுடைய நோக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? எத்தனையோ யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சபை தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த யோசுவாவை தெரிந்து கொள்ளக்கூடிய காரணம் என்ன? 3 திவ்ய சுபாவங்களை நான் யோசுவா இடத்துல பார்க்கிறேன். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனாலும் மீண்டும் உங்களிடத்தில் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். 3 திவ்ய சுபாவங்களை யோசுவா இடத்துல நான் பார்க்குறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனியின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா மோசையின் பணிவிடைக்காரன். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, யாரோடு கர்த்தர் இருக்கிறார்? யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்து அப்பம் இருக்கிறது, குத்து விளக்கு இருக்கிறது. இதனுடைய அடையாளம் என்ன? எப்போதும் தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. ஒருவனை இன்னொரு பார்க்க விரும்பினால்தான், 2 பேரும் இணைந்து பார்க்க விரும்பினால்தான் ஒருவர் பார்த்து ஐக்கியம் உண்டாகும். ஒருவர் பார்க்க விருப்பப்பட்டு ஒருவர் விருப்பப்படலைன்னா அதில் சரியான ஐக்கியம் இருக்காது. ஆண்டவரும் சொல்கிறார், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். உங்கள் அக்கிரமங்களை உங்களையும் தேவனும் பிரிக்கிற பிரிவினை சுவராக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் நானும் தேவ சமூகத்தை விரும்புகிறோமா? கர்த்தருடைய பிரசனத்தை விரும்புகிறோமா? பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வாலிபன், அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருப்பான். போகட்டும், இன்னும் தொடர்ந்து யோசுவாவை குறித்து நிறைய காரியங்கள் அடுத்தடுத்த வாக்கியங்களில், நிறைய யுத்தங்களில் அவன் ஜெயமெடுத்து வரக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே உயிரோடு இருக்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 12 பேரை வேவு பார்க்க அவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் தேசத்தை யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும்போது மோசே வேவு பார்க்க அனுப்புகிறார். 10 பேர் இருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வார்த்தை. 10 பேர் தூற்றி திரிகிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களை சுற்றி பார்த்து அவங்கெல்லாம் மிகவும் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ராட்சசர்களாக இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம முறிந்து போயிடுவோம், தோற்று போயிடும்னு சொல்லி நெகட்டிவாக பேசுகிறாங்க. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் 2 பேர், யோசுவா காலேப், அதில் ஒரு ஆள் யோசுவா. என்ன சொல்கிறாங்க? வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறதுக்கு காரணம், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத அனுபவங்கள் இருந்தாலும்
கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற நபராக இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சுபாவம் இருந்திருந்தாலும், அவனிடத்தில் இன்னொரு திவ்ய சுபாவத்தை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ராட்சசர்களை சுதந்தரிக்க போகிற தேசத்தின் மனிதர்களை பார்த்தான். கர்த்தர் சுதந்தரிப்போன் வாக்கு கொடுத்த அந்த தேசத்தின் மனிதர்களை, அவர்களை முறியடிக்கிறது எவ்வளவு எளிது என்று சொல்கிறார் என்றால், அவர் அடுத்த வசனத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 10 பேர் சொல்றாங்க, பெருங்கூட்டம் சொல்லுகிறது அந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்து நம்ம பயப்படணும், அவங்க பெரியவர்கள், அவர்கள் ராட்சசர்கள், அவங்களுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் வாக்கை புரிந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்த யோசுவா சொல்லுகிறான், ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்னாடி அந்த ஜனங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அதை எளிதாய் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவங்க இன்னும் சொல்லும்போது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவோடு இருந்தார். காரணம் என்ன? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபம், ஆண்டவர், உபவாசம், வேத வாசிப்பு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி பிரயாணம் பண்ணுகிற அனுபவம் இருக்காது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ யோர்தானுக்கு இக்கரையில் இஸ்ரவேல் ஜனங்க நிறைய அற்புதத்தை பார்த்துட்டாங்க. பார்வோன் சங்கரிக்கப்பட்டதையே பார்த்தவர்கள் இவர்கள். இவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை பார்த்தாங்க. மேகஸ்தம்பம் இப்பொழுதும் இருக்கிறது, அக்கினி ஸ்தம்பமும் இருக்கிறது. கர்த்தர் கூட இருக்கிறா. ஆனால் அதை விட சூழ்நிலையை பெருசாக பார்த்தவர்கள், அவர்களோடு கர்த்தர் இல்லை, சூழ்நிலையை கர்த்தருடைய வாக்கின்படியே பார்த்தவர்கள் கர்த்தர் கூட இருக்கிறத அனுபவித்தாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், அவங்கள காத்த நிழல் அகன்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை நல்ல திவ்ய சுபாவம் யோசுவாவுக்குள்ளே. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தர் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார், கூட இருக்கிறோம். சூழ்நிலையை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அணுகுகிறோமா? சில விஷயங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்தரிக்க சொல்லலாம், காத்திருக்க சொல்லலாம், பொறுத்திருக்க சொல்லலாம். ஆனால் அதன் மத்தியில் நம்ம எப்படி பார்க்குறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளும்? இன்றைக்கி கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் சூழ்நிலையின் அடிப்படையில் மற்ற மனிதர்களைப் போல பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் பாருங்கள். வார்த்தைக்குள்ள சூழ்நிலை அடக்கி பாருங்கள். அது காற்றாக இருக்கலாம், கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம், பெரிய பர்வதமாக இருக்கலாம். தாகோன் சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்தது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு எளிதான காரியம். பாருங்கள், எலிசா மலையின் மீது இருக்கிறா, அவரை அழிப்பதற்கு படைவீரர்கள் வராங்க. எலிசாக்குள்ள பதற்றமே இல்லை. ஏன்னா அக்கினிமயமான ரதத்தோடு கூட இருந்து காக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் கூட இருக்கிறார். நான் அவரே புரியாத அனுபவம். கர்த்தர் கூட இருக்கிறார். சூழ்நிலை வசனத்தின் அடிப்படையில் பார்க்குற அனுபவம். இன்னொரு சுபாவம் யோசுவாவுக்குள்ளே இருந்தது. யோசுவா 1ஆம் அதிகாரம். அதை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையாகவும் கொடுக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வேத வசனத்தை தியானிக்கிற பழக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது. வலது இடதுபுறம் விலகாத ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்படி இருந்ததுனால தான் பிந்தின நாட்கள் அவன் சொல்லுகிறான், நீங்கள் யாரனாலும் பின்பற்றுங்க, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லுகிறான். இந்த யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். ஜெயமாய் ஜீவிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபனாக, சூழ்நிலையை வசனத்தின் அடிப்படையில், கர்த்தர் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் எதிர்கொள்ளக்கூடிய மனிதனாக, கர்த்தருடைய வசனத்தை வலது இடதுபுறம் சாயாதபடி பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கட்டும். உண்மை விட்டு பிரியாத அனுபவம், கர்த்தருடைய வாக்கின்படி சூழ்நிலையை அணுகக்கூடிய அனுபவம்
வேத வசனத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாத ஒரு அனுபவத்தை கொடுத்தவர்களை நடத்துங்க. மனதார ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.